இரண்டாவது கட்டமாக நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களுடன் அமெரிக்க இராணுவ வானூர்தி நாளை இந்தியா வந்தடையும் என தகவல். விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள கோவை ஈஷா யோகா நடுவ கட்டடத்தை தமிழக அரசு இடிக்க அனுமதிக்க கூடாது, உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். தனியார் பள்ளியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கும் விழாவுக்காக பெற்றோரை அலைக்கழிப்பதா? மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். பன்ருட்டி அருகே கண்டரக்கோட்டை தென்பெண்ணையாற்று அகழாய்வில் சோழர் காலத்தைச் சேர்ந்த சுடுமண் பொம்மை கண்டெடுப்பு. நாகை அருகே பிரதாபராமபுரம் அரசு பள்ளியில் தமிழகத்தின் 34வது கணினி நுண்ணறிவு ஆய்வகத்தை திறந்து வைத்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ். பட்டுக்கோட்டை அருகே நடுவன்பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வறை சீட்டு வழங்கப்படாததால் பெற்றோர் அதிர்ச்சி. உடுமலைப்பேட்டை அருகே வனப்பகுதியில் சாலை அமைக்க கோரி மலைவாழ் மக்கள் வன அலுவலகம் முன்பு உணவு சமைத்து போராட்டம். ஜெயலலிதாவின் நகைகள், விலை உயர்ந்த கைக்கடிகாரங்களை தன்னிடம் வழங்குமாறு தீபா தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி. சென்னை நங்கநல்லூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இரும்பு கதவு சரிந்து விழுந்ததில் ஐஸ்வர்யா என்ற சிறுமி பரிதாபமாக உயிரிழப்பு. அமெரிக்க அரசு துறை தகவல்களை ட்ரம்புக்கு நெருக்கமான தொழிலதிபர் எலான் மஸ்க் கையாள்வதை எதிர்த்து அந்நாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு.